إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. மனிதன் வாழுகின்ற இந்த உலக வாழ்விலே மனிதனுக்கு அவசியமான அவனது தேவைகளில் ஒன்றுதான் தனக்குரிய சோடியாகும். ஒவ்வொரு படைப்பையும் சோடியாக படைத்த அல்லாஹ் மனிதனையும் ஆண் பெண் என்ற சோடியாக படைத்திருக்கின்றான். ஆணும் பெண்ணும் ஒரு சோடியாக இணைந்து உலகிலே அவர்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய சரியான வழிமுறையாக திருமணம் என்ற பந்தத்தை தந்திருக்கின்றான். திருமணத்தின் மூலம் ஆணும் பெண்ணும் இணைந்து தங்களது தாம்பத்திய உறவு பற்றிய தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய வழியை அல்லாஹ் காட்டியிருக்கின்றான். இதிலே நாம் எப்படி செயற்பட வேண்டும் என்ற வெளிப்படையான ஒழுங்குமுறைகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதே நேரம் அவற்றை விட முக்கியமாக எமது உள்ளத்திலே இந்த ஆகுமான செயலை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற வழிகாட்டலை தந்திருக்கின்றான். வெளிப்படையான அந்த முதல் வகையான சட்டங்களை விட இதனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பது முக்கியமானது. எப்படியோ அனைத்திற்கும் முதலில் ஆகுமான வழியிலே ஒருவர் மற்றவரிலிருந்து தாம்பத்திய உறவிலே ஈடுபடுவதென்பது, திருமணம் முடித்தவர்கள் தங்களது அந்த தாம்பத்திய உறவு என்பதை ஆகுமான வழியில் அனுபவிப்பதற்கு இந்த திருமணத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதன் பிறகு கணவன் மனைவி இந்த தாம்பத்திய உறவில் கடைபிடிக்க வேண்டிய வெளிப்படையான சட்டங்கள். அனைத்திற்கு முதலில் கணவனையும் மனைவியையும் அல்லாஹ் ஒருவர் மற்றவருக்கான ஆடை என கூறுகின்றான். குறிப்பாக இந்த தாம்பத்திய விடயத்திலே ஒருவர் மற்றவரின் கண்ணியத்தை பாதுகாத்து அவர்களை திருப்தியுறச் செய்து அவர்களின் அழகை அதிகரிக்கின்ற ஒருவர் மற்றவருக்கு துணையாக இந்த விடயத்திலே இருக்க வேண்டும். கணவனின் தேவையின் போது மனைவி முற்றாக ஒத்துழைக்க வேண்டும். அதே போன்று மனைவியின் தேவை அறிந்து கணவன் முற்றாக ஒத்துழைக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை இந்த விடயத்தில் அதிலே குறை வைப்பார்கள் என்றால் அது அல்லாஹ்வின் சாபத்தை பெற்றுத்தரும் அளவிற்கு மிகப்பெரிய குற்றச் செயலாக இஸ்லாம் கூறுகின்றது. அதன் பிறகு இவ்வாறு கணவன் மனைவி இணைவதற்கு முன் முக்கியமான ஒரு பாதுகாப்பை அவர்கள் பெற வேண்டும் என கூறி அந்த வார்த்தைகளை நபி அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாஹ்வின் பெயரால், யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டும் என்னை பாதுகாத்திடுவாயாக. எமக்கு வழங்கக்கூடிய அந்த குழந்தை செல்வம் அதனையும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாத்திடுவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும். அதன் பிறகு கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடுகின்ற போது அது வெறுமனே எமது ஆசைக்கான செயல் என்று நினைத்து விடாமல் அதன் மூலம் மனித சந்ததி பெருகுகின்ற குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு செயலாக அல்லாஹ் அதனை அமைத்திருக்கின்றான். எனவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வழியான மனைவியின் பொறுப்பு மூலம் அந்த இருவரும் தங்களது தேவையை நிறைவேற்ற வேண்டும். அசுத்தம் வெளியாகக்கூடிய அசுத்த பாதையில் மனைவியை நெருங்கக்கூடாது. இது தவறான ஒரு செயலாகும். இந்த தாம்பத்திய உறவில் ஒரு இடத்தில், அதாவது புறப்புறுப்பில் மட்டுமே இந்த உறவு அமைய வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. அதே போன்று கணவன் மனைவிக்கிடையிலான இந்த ஆகுமான வழியில் மனித வாழ்க்கைக்கு தேவையான இந்த காரியத்தில் ஈடுபடுகின்ற அந்த இருவரும்
எக்காரணம் கொண்டும் தமக்கு மத்தியிலான இந்த விடயங்களை மூன்றாவது ஒருவரிடம் கூறக்கூடாது. இது மிக கெட்ட செயலாகும். சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்ற ஒரு ஹதீஸ் 16வது பாடத்தின் 21வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடம் மிக கெட்ட மனிதன் யாரென்றால், திருமண பந்தத்தில் இணைந்து கணவன் மனைவியாக கூடியதன் பிறகு அவர்களுக்கு மத்தியிலுள்ள ரகசியத்தை அவன் வெளியிலே சென்று கூறுகின்ற ஒருவன், இவன்தான் அல்லாஹ்விடம் மறுமை நாளில் மிக கெட்டவன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே தாம்பத்திய உறவு பற்றிய விடயங்களை, அதில் ஈடுபட்ட கணவன் மனைவி, இதனை வேறு ஒருவருக்கு ஒருபோதும் கூறக்கூடாது. இது அதன் வெளிப்படையான மற்றொரு சட்டமாகும். இவ்வாறு கணவன் மனைவியாக அவர்களது தாம்பத்திய உறவிலே ஒருவர் மற்றவருக்கு ஆடையாக மான மரியாதையை பாதுகாத்து அவர்களது கண்ணியத்தையும் அழகையும் கூட்டுகின்ற விதத்திலே இவர் ஈடுபடுகின்ற இவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றால் அதனையும் தங்களையும் ஷைத்தானிலிருந்து பாதுகாக்கின்ற அந்த பிரார்த்தனை, அதன் பிறகு தங்களுக்கு மத்தியிலான இந்த விடயத்தை பிறரிடம் எக்காரணம் கொண்டும் கூறாமல் இருப்பது, அதேபோன்று மனைவியின் எந்த இடத்திலே அவர்களோடு அந்த உறவை வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த ஒரு இடத்தை கொண்டு மட்டும் அந்த உறவை வைத்துக் கொள்வது, இப்படியான வரம்புகள் தான் இதன் தாம்பத்திய உறவின் வெளிப்படையான சட்டங்களாகும். அதே நேரத்தில் இதனை விட முக்கியமான மற்றொரு அம்சத்தை குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு கூறுகின்றோம். அது என்ன என்றால், முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லது ஆடு மாடு என்ற விலங்குகள் வெறுமனே உடற்தேவைக்காக இதனை செய்கின்றோம் என்ற உணர்விலே ஒருபோதும் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணம் அல் குர்ஆனிலே மிக அழகாக பதிவாகி இருக்கின்றது. குர்ஆனிலே ஒரு பெண்ணின் பெயர் கூறப்படுகின்றது என்றால் அது மரியம் என்ற பெயர் மட்டுமே ஆகும். அந்த மரியம் என்ற மிக உயர்ந்த சிறந்த பெண்மணியை பெற்றெடுத்த அவர்களுடைய தாயார் வயிற்றிலே குழந்தை வளருகின்ற போதே, யா அல்லாஹ், உனக்காக நான் இதனை அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று பிரார்த்திக்கின்றார்கள். ஷைத்தானை விட்டும் அந்த பிறக்கவிருக்கின்ற குழந்தையை பாதுகாத்திடுவாயாக என பிரார்த்திக்கின்றார்கள். ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும் என எதிர்பார்த்த அவர்கள் பெண் பிள்ளையாக பிறந்த போது, பெண் பிள்ளை என்பது ஆணை போன்றதல்ல என கவலைப்படுகின்றார்கள். எப்படியோ, அதாவது தங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குரிய வழியான இந்த ஆண் பெண்ணின் தாம்பத்திய உறவு வெறுமனே அது மனிதனுடைய ஒரு ஆசை என்று நாம் பார்க்க கூடாது. இது கூட அல்லாஹ்வின் வரம்புகளை பேணி அல்லாஹ்வின் திருப்தியை அடையச் செய்வதற்கு அவன் விதித்த வரம்புகளுக்கு உள்ளே இருந்துதான் நான் இதனை பெற்றுக்கொள்வேன், அதன் மூலம் கிடைக்கின்ற சந்ததி படைத்த அல்லாஹ்வின் திருப்தியை பெற முயற்சிக்கின்ற, அதில் ஈடுபடுகின்ற ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த விடயம் பற்றி அதாவது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகிலே எமது தேவைக்காக நாம் செய்கின்ற காரியங்கள், அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய அல்லாஹ்வினதும் தூதரினதும் வழிகாட்டல் படி நாம் நடக்க வேண்டும். எமது தேவைக்காக நாம் செய்கின்ற காரியத்தை அல்லாஹ்விடம் கூலி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்திக் கொண்டால், இதுபோன்ற எமது தேவைக்காக செய்கின்ற காரியங்களுக்கு கூட அல்லாஹ்விடம் உயர்ந்த கூலி கிடைக்கும் என்று நபி மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஆகவே தாம்பத்திய உறவின் வெளிப்படையான சட்டங்கள் கட்டாயம் அதனை அறிந்து நாம் கடைபிடிக்க வேண்டும். எமது தேவைக்காக உலகிலே நாம் செய்கின்ற இந்த காரியத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வதென்பது இதன் முக்கிய மற்றொரு அடிப்படை விடயமாகும். இவ்வாறு நாம் செயற்படும் போது உலகிலே எமது தேவைக்காக கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதென்பது உலகிலே எம்மை திருப்திப்படுத்துகின்ற அதே நேரம் படைத்த அல்லாஹ்வின் திருப்தியையும் அவனது கூலியையும் பெற்றுத் தருகின்ற ஒரு நற்செயல் என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். ஒட்டுமொத்தத்தில்
இஸ்லாமிய வரம்புகள் என்பவை. இவற்றை நாம் அல்லாஹ்வை பயந்து அவனது திருப்தியை பெறுவதற்காக இந்த சட்டங்களை பின்பற்றுகின்ற போது உலகிலே எமது தேவைகள் நிறைவேறுகின்ற அதே நேரம் இவற்றிற்கு அல்லாஹ்வினால் கூலிகளும் கிடைக்கும் என்ற சரியான புரிதலும் நம்பிக்கையும் உள்ளத்திலே இருக்க வேண்டும். இவைதான் தாம்பத்திய உறவின் போது முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய, அவர்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளும் அடையாளங்களும் ஆகும்.